ஈரான் போர் நிறுத்தத்துக்கு பிறகு உலகத்திலே ஹைலைட்டா இருந்த ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நடந்தது. இஸ்லாமாபாத் டாக்ஸ் சொல்லி ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த முட்டாள்கள் எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் புரியக்கூடிய யுத்தத்துக்கு நடுவில் ஒரு பிரேக் எடுத்து பேசக்கூடிய இரண்டு நாடுகளுக்கு இவங்க கலாச்சார நிகழ்வுகளை அங்க பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கல் ப்ரோக்ராம். அதுல பாத்தீங்க அப்படின்னா சித்தார் போன்ற இசைக்கருவிகள் இது எல்லாமே இந்தியாவை சேர்ந்தது, இந்துஸ்தான் பாரம்பரியத்தை சேர்ந்தது. இதையும் தங்களுதுன்னு சொல்லி அங்க மியூசிக் ஃபெஸ்டிவல்லாம் போட்டு பெரிய டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இதே சமயத்துல சவுதி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தெரிவிச்சாங்க. அது என்னன்னா 13,000 பாகிஸ்தான் துருப்புகள் மற்றும் 20க்கும் அதிகமான போர் விமானங்கள் இப்போ சவுதியோடைய விமான நிலையத்துல இறங்கி இருக்குது. பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி ஆப்ளிகேஷனை சவுதி இறுக்கி பிடிச்சி இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அசீம் முனீர் இவங்க ஈரானை ரிசீவ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி காம்பேட்டோட அமெரிக்கா ரிசீவ் பாத்தீங்கன்னா கோட் சூட். ராணுவ ரீதியா உன்னை முதுகுல குத்துவேன் அப்படின்ற சிம்பாலிசத்தை கொடுத்துட்டு பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய நாடு இதுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு, ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தன்னுடைய ராணுவத்தை அமைச்சு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. ஈரான் நிச்சயமான இதுக்கான பதிலடியை கொடுக்கும். டீடைல் வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க.